Taste the Daily. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் மேம்பாலத்தின் கீழே கூலி தொழிலாளி இரத்த வெள்ளத்தில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். மேலும் உயிரிழந்தவரின் உடல் அருகே மது பாட்டில் உடைந்த நிலையில் இருந்ததால் அவரை யாரேனும் கொலை செய்தார்களா என்று பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வீரராகவன் வழங்க கேட்கலாம். வணக்கம் வீரராகவன், விவரங்களை சொல்லுங்கள். நிச்சயமாக அருண், ஆம்பூர் பேருந்து நிலையம் அருகே உயர்மட்ட மேம்பாலத்தின் அடியில் கூலி தொழிலாளி இரத்த வெள்ளத்தில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் புதுமண்டி பகுதியை சேர்ந்தவர் சரவணன். 38 வயதான இவர் கூலி தொழில் செய்து வந்துள்ளார். இந்த நிலையில் நேற்று நள்ளிரவு அந்த பகுதியில் வாகனத்தில் சென்று கொண்டிருந்த அவர் திடீரென அதிகாலையில் அந்த மேம்பாலத்தின் அடியில் முகம் மற்றும் மார்பு பகுதியில் சிதைக்கப்பட்ட நிலையில், அதாவது மதுபாட்டில்களால் குத்தி சிதைக்கப்பட்ட நிலையில் இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்துள்ளார். இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் காவல்துறையினருக்கு தகவல் அளித்துள்ளனர். தகவலின் பேரில் விரைந்து வந்த ஆம்பூர் நகர காவல்துறையினர் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஆம்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சடலமாக மீட்கப்பட்ட இவர் அருகில் மது பாட்டில்கள் அதிகமாக உடைந்த நிலையில் இருந்ததால் மது போதையில் யாரேனும் இவரை மதுபோதையில் பிரச்சனை ஏற்பட்டு மதுபோதையில் கொலை செய்துவிட்டு தப்பி ஓடினாரா என்ற கோணத்திலும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் கடந்த வாரம் ஆம்பூர் அருகே அரகுல்துருகம் பகுதியில் காவலாளி, விவசாய நிலத்தில் இருந்த காவலாளி அடித்து கிணற்றில் கொலை செய்துவிட்டு கிணற்றில் வீசிவிட்ட சம்பவம் தொடர்ந்து ஆம்பூர் பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி வரும் நிலையில் ஒரு வாரத்து காலத்திற்குள் இந்த சம்பவம் ஆம்பூர் பேருந்து நிலையம் அருகே இந்த சம்பவம் நடந்திருப்பதால் ஆம்பூர் பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து தமிழகத்தில் கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் இன்று திருவண்ணாமலை மாவட்டம் பகுதியிலும் விவசாயியை அடித்து கால்வாய் பகுதியில் வீசிவிட்டு சென்றுள்ளனர். இந்த சம்பவங்களால் தமிழக மக்கள் இந்த விடியா திமுக அரசின் அலட்சிய போக்கால் காவல்துறை ஏவல் துறையாக செயல்பட்டு சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்குலைந்துள்ளதால் மக்கள் அச்சத்தில் தினதினம் வாழக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டு வருகின்றனர் என பொதுமக்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். அருண்.